3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோவ இந்த இயர் நாங்க ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டோம். எஸ் ஃபைனலி ஐ மெட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் இயர்ஸ். சும்மாவே தென்காசி சைட்லாம் கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம போன டைம் இன்னுமே அழகா இருந்துச்சு. அவங்க வீட்டு மாடியிலேருந்து பார்க்கும்போது மலைலாம் ரொம்ப நியர் தெரிஞ்சுச்சு. எனக்கு இந்த வியூ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மாஷா அல்லா. அண்ட் மதியம் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ், ரீல்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இஹா கூடயும் நம்ம ஒரு ரீல் எடுத்திருந்தோம். சீரியஸ்லி நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. இட் ஃபெல்ட் லைக் மை ஓன் ஹோம். என் ஃப்ரெண்டோட அம்மாவும் சரி, அவங்களோட ஃபேமிலியும் சரி, எல்லாமே வந்து நமக்கு ஓன் ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஐ வெண்ட் வித் மை மாம். எங்கள் 2 பேர் அம்மாவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அண்ட் நான் போன அன்னைக்கு நைட்டே நம்ம எல்லாரும் கிளம்பி குற்றாலம் போயிருந்தோம். அன்னைக்கு நல்ல தண்ணி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேலாம் வந்து தடையே போட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. குற்றாலம்லாம் நம்ம ரொம்ப இயர் முன்னாடி வந்தது. எப்போதும் வந்து ஃபேமிலி டூர் எல்லாம் முன்னாடி போடுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் போயிட்டு கடையில் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து வாங்கியிருந்தோம். தென்காசி வந்துட்டு பார்டர் பரோட்டா சாப்பிடலன்னா எப்படி? அதனால போகிற வழியில் ஒரு கடையில் நிப்பாட்டி நல்லா சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். இப்போதான் வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு நாள் ஓடிடுச்சு. நாளைக்கு ஊருக்கு வேற கிளம்பணும். கொஞ்சம் ஹார்டஸ்ட் குட் பாயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.